ஹாய், என் பேர் ஞானசுந்தர். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டர். பட் 10th நான் 474 மார்க் எடுத்தேன். ஸ்கூல் தேர்டு வேறு. அப்புறம் என்ன, டாக்டர் தான். +1 +2 பயோமேக்ஸ் குரூப்பு. நல்லா படித்தேன், விழுந்து விழுந்து படித்தேன், மார்க் வரலை. அப்புறம் என்ன, இன்ஜினியரிங் தான், அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 90s கிட்ஸில் வி லிவ் இன் அ சினிமேட்டிக் வேர்ல்டு. சூர்யா சாரோட சிலுநூறு காதல் படத்தை பார்த்துட்டு செகண்ட்லேருந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னு ஷர்ட்டை தூக்கிட்ட சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்ட்டு ரியாலிட்டி. காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரியாலிட்டியான ஒரு லைஃப்குள்ளே நான் என்ட்ராகிறேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு எனக்கு என்ன தேவை அப்படின்ட்டு. என்ன தேவை? காசு தான் தேவை. பீயிங் ஏ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள், பிரச்சனை, லோன், இது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ அதெல்லாம் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு தேவை, கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? எந்த வேலைக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தானே நானும் பார்க்கணும். அதுதான் நானும் பார்த்தேன். பட் ஆக்சுவலாக நான் அப்படி பார்க்கல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டா அதிலிருந்து என்னால் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்றப்ப என்ன ஸ்கில், ஓகேவா? ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன ஸ்கில் வேணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த விஷயம் என்னைய பேஷனாக மாற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் தேடி பார்த்தேன். அப்போ தேடி பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆன்லைன் அமேசான் ஸ்டோர் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அதுதான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வித் 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம், காலேஜ் டிகிரிலாம் முடிச்சிருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில் மட்டும்தான். ஸ்கில் அப்படிங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஸ்கில் அப்படின்றது கிடையாது. ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், ஒரு கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், ஓகேவா? உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கு, ரிப்போர்ட்டிங் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்கில் தான். இமெயில் சூப்பராக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அனுப்புறீங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்கில் தான். ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா, அதுவுமே ஒரு ஸ்கில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். இந்த அடுத்த லெவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கில் எடுங்க, அந்த ஸ்கில்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள், அந்த ஸ்கில்லை நிறையா கற்றுக்கோங்க, அந்த ஸ்கில்லே உங்களோட லைஃப்பை ட்ராவல் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகலாம், ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் பேஷன் இல்லாத ஜாப் எப்போவுமே உங்களை காப்பாற்றாது. ஜாப் வேறு, பேஷன் வேறு, ஓகேவா? எந்த இடத்துல பேஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். எந்த இடத்துல வெறும் ஜாப் மட்டும் இருக்கோ அந்த இடத்துல